மணிக்கு 300 கிலோமீட்டர் வேகத்தில் தாக்கி ஜமைக்காவை புரட்டி போட்டிருக்குது மெலிசா சூறாவளி. அதை பற்றி தான் இன்றைக்கு டிகோட் பகுதியில் பார்க்க இருக்கிறோம். அட்லாண்டிக் பெருங்கடல் வரலாற்றில் உருவான மிக வலிமையான சூறாவளி அப்படின்னு இதை சொல்லலாம். இந்த நூற்றாண்டுடைய மிக பெரும் சூறாவளியும் இதுதான். ஜமைக்காவில் பதிவான மிக சக்தி வாய்ந்த சூறாவளி அப்படின்னு பல அம்சங்களை கொண்ட மெலிசா 5ஆம் நிலை புயலாக கரையை கடந்துச்சு. மெலிசா சூறாவளி குறித்த சில சுவாரஸ்யமான தகவல்களை நம்ம பார்த்துருவோம். மெலிசா சூறாவளி 174 ஆண்டுகளில் அட்லாண்டிக் பெருங்கடலில் உருவான மிகவும் வலிமையான ஒரு சூறாவளி அப்படின்னு பார்க்கப்படுது. மெலிசாவினுடைய அதிகபட்ச வேகம் மணிக்கு 298 கிலோமீட்டராக இருந்துச்சு. 2019ஆம் ஆண்டு ஏற்பட்ட ஹரிகேன் சூறாவளி, அது மட்டும் இல்லாமல் 1935ஆம் ஆண்டில் ஏற்பட்ட லேபர் டே புயல்களின் காற்றின் வேகத்தை சமன் செய்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம். இந்த மெலிசா சூறாவளி மிக குறுகிய காலத்தில், அதாவது 24 மணி நேரத்துக்குள்ள வியக்கத்தக்க வகையில் தன்னுடைய வேகத்தை சுமார் 112 கிலோமீட்டர் வரைக்கும் அதிகரிச்சிருக்குது. வழக்கமாக அதிகரிக்கும் வேகத்தை விட ரேபிட் இன்டென்சிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம், அந்த அளவை விட 2 மடங்கு அதிகமாக இருந்திருக்குது. இது காலநிலை மாற்றத்தால் ஏற்பட்ட மிக தீவிரமான நிகழ்வு அப்படின்னு விஞ்ஞானிகள் கருதுறாங்க. மெலிசா உருவான பகுதியில் இருந்த கடல் நீரினுடைய வெப்பநிலைங்கிறது சராசரியை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அதிகமாக இருந்தது அப்படிங்கிறது தெரிய வந்திருக்குது. இந்த கூடுதல் வெப்பம்தான் மெலிசாவினுடைய அபரிதமான சக்தியை அளித்து இவ்வளவு வேகமாக தீவிரமடைய செய்ததா வானிலை ஆய்வாளர்கள்லாம் சொல்கிறாங்க.